கண் திருஷ்டி அதிகமானால் பூசணிக்காய் சிதைந்துவிடும். திருஷ்டியை போக்க பெரிய பூசணிக்காயை வீடு முழுவதும் சுற்றி பின்னர் அதை வழியே வாகனத்தில் கொண்டு சென்று வழியில் உடைத்து விடுவார்கள். பூசணிக்காயின் சுற்றுதல் ஒரு முக்கிய பகுதியாகும். அதில் குடும்பம் மற்றும் நண்பர்கள் கூடியுள்ளனர். அவர்கள் சந்தோஷமாக பணிவுடன் இந்த முறையை செலுத்துகின்றனர். அந்த சிதைவின் போது இருவரும் சுகம் மற்றும் மகிழ்ச்சியுடனான முறையில் உள்ளனர். இந்த முறையின் மூலம் மூத்தவர்கள் இளைஞர்களுக்கு பரம்பரை அறிவுகளை சேர்க்கின்றனர். ரிச்சுவல் முடிவுக்கு பிறகு சமுதாயம் ஒருங்கிணைந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. பூசணிக்காய் முறையின் முடிவுக்கு பிறகு நெல்லி மற்றும் இனிப்பு உருண்டைகள் பரிமாறப்படுகின்றன. இது அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் ஒன்றிணைந்த உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. இரவின் அழகான ஒளியில் குடும்பங்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் குடும்பங்கள் சுதந்திரமாக ஒரு பட்டினி சுற்றுவதற்கு தயாராகின்றனர். இது அவர்களின் மகிழ்ச்சியை மேலும் வலுப்படுத்துகிறது. பூசணிக்காய் முறையை நிறைவு செய்ததில் கிடைத்த சந்தோஷம் மற்றும் இனிமையும் அவர்கள் வாழ்வின் சிறந்த தருணங்களில் ஒன்றாக அமைக்கிறது.